தாமரையை கூட்டு போய் ரெடி பண்ணுங்க. தாமரைக்கு யாருடன் திருமணம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தாமரையும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா எனக்காக இப்படி 100 பவுன் நகையும் இப்படி 2 லட்ச ரூபாய்க்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதை வேணான்னு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேனே, அது ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. இல்ல பேசாம இவரே மாமா சொல்ற மாதிரி இவரை கல்யாணம் பண்ணுவனா அவரை கல்யாணம் பண்ணுவனா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 100 பவுனுக்காக அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவரை விட்டுட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு காமேஷ் ஃபோன் பண்ணுறாரு. அம்மா அவர் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வந்து மாமா எனக்கு 100 பவுன் நகையும் 2 லட்ச ரூபாய்க்கு பட்டுப்படவையும் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக உனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நான் உனக்காக வந்துட்டு துபாயிலிருந்து தங்க நகையெல்லாம் செய்ய சொல்லலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கு சாரி தங்க சாரி இது பண்ணலான்னு பார்த்தேன். நீ என்னன்னா இவ்வளோ சீப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக இந்த பிளான் எல்லாமே ஈஸ்வரி வந்துட்டு அவருக்கு சொல்லி கொடுத்தது, நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டுட்டு தாமரை வந்துட்டு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. சரி ஓகே நான் அப்புறமா கூப்பிட்றேன்ட்டு வச்சிடறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு, நாளைக்கு நம்ம கல்யாணத்தப்போ அவங்களுக்கு கல்யாணத்தப்போ நீ என்ன பண்ணுறேன்னா ரெடியாகிரு, நான் சொல்லுவேன், நீ வெளியே கிளம்பி வந்துரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணோன்னா நீ வந்துரு, கார் இருக்கும், நம்ம 2 பேரும் போயிட்டு திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க, சரிடி அப்போ ரெடியாகு, காலையில் உனக்கு ஃபோன் வந்தோன்னா நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காலையில் என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்துட்டு கிளம்புங்க சீக்கிரமாக நம்மளாம் மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கிளப்புறாங்க. அது வரைக்கும் தாமரைக்கு ஃபோனே வரல. காமேஷ் பிச்சைக்கிட்ட இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்ட்டு கிளம்புவோன்னு கிளம்புறாங்க. அப்போ மண்டபத்துக்கு போயிடுறாங்க எல்லாருமே. மண்டபத்துக்கு போனோன்னே, தாமரை நீ போயிட்டு மணமகள் அறையில் போய் மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக, நான் இங்கே மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மணமகள் அறைக்கு வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் மட்டும் போகிறாங்க. அங்கே போயிட்டு சாவித்திரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட கேட்குறாங்க. அம்மா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாருமா, ஃபோன் போகவே மாட்டேங்குது, அவர் நம்பர் சுவிச் ஆஃப்னு வருதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, இப்போ எப்படி நீ கிளம்பி போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் புரியலம்மா, என்னாச்சுன்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு, தாமரை இன்னமா கிளம்புற, டக்குன்னு கிளம்பு, மாப்பிள்ளை வீட்டெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட கேட்குறாங்க. வேற என்ன செய்ய முடியும், நீ கிளம்பு, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ட்ரெஸ்ஸை மாற்றி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிடுறாங்க. பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க கிளம்பி போகிறாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு உட்காந்துருக்காரு மணமேடையில். இப்போ தாமரை போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தாமரை வந்து இந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இல்லை காமேஷ் பிச்சை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி தாமரை கல்யாணம் பண்ணிக்க போறாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.